சிஎஸ்கே பயிற்சியில் திடீர் மரணம். ஸ்டார் வீரருக்கு விபரீதம். அதிவேகமாக தாக்கிய பந்து சுருண்டு விழுந்து சிஎஸ்கே வீரர் திடீர் மரணம். உச்சக்கட்ட பரபரப்பு. ஐபிஎல் போட்டிகள் நடப்பதிலும் திடீர் சிக்கல். என்ன நடந்தது? அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கிறது. வரும் சனிக்கிழமை முதல் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இருக்கிறது. இதில் சனிக்கிழமை தொடங்க இருக்கும் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகிறது. இந்த போட்டி பெங்களூரின் சின்னசாமி மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே ஆர்சிபி அணியின் ஹோம் கிரவுண்டில்தான் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதனால் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. இதற்கு பிறகு அடுத்த நாளான இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் மும்பை அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகிறது. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமைதான் நம்முடைய சிஎஸ்கே அணி இந்த சீசனில் முதல் போட்டியில் களமிறங்குகிறது. திங்கட்கிழமை சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதுகிறது. ஆகவே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு தான் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இந்த போட்டி என்பது கொல்கத்தாவின் ஹோம் கிரவுண்டில்தான் நடைபெறுகிறது. ஆகவே இந்த போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் வெற்றியோடு தொடங்குவது மட்டுமில்லாமல் ஹோம் கிரவுண்ட் அல்லாத மைதானத்தில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியோடு இந்த சீசனை சிஎஸ்கே அணி ஆரம்பிக்கும். ஆகவே இப்படியாக இந்த வருட ஐபிஎல் சீசன் மீது அதீத எதிர்பார்ப்பில் இருக்கும் ரசிகர்களுக்கு இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, இந்த வருட ஐபிஎல் சீசனை முன்னிட்டு அனைத்து அணிகளும் தீவிரமான பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தது. குறிப்பாக சிஎஸ்கே அணி உள்பட அனைத்து அணிகளுமே தீவிரமான பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தது. வலைப்பயிற்சிகள் மற்றும் வார்ம் அப் மேட்சுகள் என அனைத்து அணிகளும் தொடர்ச்சியாக பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தது. அப்படியான தீவிரமான பயிற்சிகளில் ஒவ்வொரு அணிகளும் ஈடுபட்டு வந்த இந்த நேரத்தில் சிஎஸ்கே அணியில் தற்போது எதிர்பாராத விபரீதம் ஒன்று நடந்திருக்கிறது. ஆமாங்க, சிஎஸ்கே அணியும் தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தது. இப்படியாக சமீபத்தில் நடைபெற்று வந்த ஒரு வலைப்பயிற்சியில் பந்துவீச்சு பயிற்சி, பேட்டிங் பயிற்சி, ஃபீல்டிங் பயிற்சி என ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பக்கம் நடந்து வந்தது. ஒரே மைதானத்தில் குறிப்பிட்ட திசைகளில் ஒவ்வொரு பயிற்சியாக நடந்து வரும். இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான். இப்படியாக இந்த ஒரு பக்கம் ஃபீல்டிங் பயிற்சி தீவிரமாக நடந்து வந்த அதே நேரத்தில் பந்துவீச்சு பயிற்சி என்பது மற்றொரு புறம் நடந்து வந்தது. பேட்டிங் பயிற்சி என்பது மற்றொரு புறம் நடந்து வந்தது. அந்த நேரத்தில் பேட்டிங் பயிற்சியில் நம்முடைய சிவம் தூபே அதிரடியாக விளையாடி வந்தார். ஒவ்வொரு பந்தையும் காட்டுத்தனமாக அடித்து வந்தார். அதே சமயத்தில் மற்றொரு புறம் ஃபீல்டிங் பயிற்சியும் நடைபெற்று வந்தது. இந்த நேரத்தில் ஃபீல்டிங் பயிற்சியில் சிஎஸ்கே வீரர் கலீல் அகமதுவிற்கு காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது போல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. அந்த நேரத்தில் சிஎஸ்கே அணியின் சப்போர்ட் ஸ்டாஃப்கள் கலீல் அகமதுவுக்கு மருத்துவ உதவிகள் செய்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் வலைப்பயிற்சியில் சிவம் தூபே அடித்த அதிவேக ஷாட் ஒன்று, அதாவது அதிவேகமாக சிவம் தூபே ஒரு பந்தை அடிக்க அந்த பந்து எதிர்பாராத விதமாக அருகில் கலீல் அகமதுவுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருந்த நபர்கள் மீது தாக்கியது. இதனால் சிஎஸ்கே அணியின் சப்போர்ட் ஸ்டாஃப் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த காயத்தால் அந்த நபர் களத்திலேயே துடிதுடித்து விழுந்ததாகவும் தெரிகிறது. அதே சமயம் உடனடியாக அந்த நபருக்கு மருத்துவ உதவிகள் கொடுத்து பார்த்தும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் தான் இருந்தது. அதாவது அந்த நபர் மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்திருக்கிறார். ஆகவே உடனடியாக பதறிப்போன சிஎஸ்கே அணி நிர்வாகம் அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் தெரிகிறது. அப்படியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கூட சில செய்திகள் வெளியாகி வருகிறது. ஆனால் அது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. ஆனாலும் கூட அந்த நபருக்கு என்ன ஆனது என்ற தகவலும் கூட இதுவரையிலும் வெளியாகவில்லை. அதனால்தான் அந்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்தியும் பரவி வருகிறது. அதிலும் குறிப்பாக இப்படியாக காயம்பட்ட நபர் முக்கியமான சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் மிகப்பெரிய செய்தியாக இது மாறியிருக்கும். சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது.
வழக்கமாகவே சிஎஸ்கே அணியின் மெம்பர்கள் லிஸ்டில் குறிப்பிட்ட 20 அல்லது 25 நபர்களின் பெயர்கள் பங்கு பெறும். ஆனால் அதையும் தாண்டி சிஎஸ்கே அணி நிர்வாகத்தில் நிறைய நபர்கள் உதவியாளராகவும் துணை பொறுப்பிலும் இடம்பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்க வேண்டும். அதனால்தான் அவருடைய பெயர் கூட இதுவரை வெளியாகவும் இல்லை, யாருக்கும் தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஆக மொத்தம் இந்த ஒரு சம்பவம் என்பது ஐபிஎல் உலகை தற்போது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. முக்கியமாக இதுபோன்ற பயிற்சிகளிலேயே உரிய பாதுகாப்பு இல்லாமல் பயிற்சிகள் நடைபெற்றதால் தான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. ஆகவே ஐபிஎல் போட்டிகளும் கிரிக்கெட் போட்டிகளும் முக்கியம்தான். ஆனால் அதைவிட மனித உயிர் என்பது மிகவும் முக்கியம். அதனால் போதிய அளவிலான பாதுகாப்பு அம்சங்களோடு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற வேண்டும் என்றும், குறிப்பாக இப்படி பயிற்சி போட்டிகள் கூடுதல் பாதுகாப்புகளோடு நடைபெற வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மேலும் இந்த ஒரு மிகப்பெரிய விபத்து காரணமாக ஐபிஎல் போட்டிகள் சொன்ன தேதியில் நடைபெறுமா என்பதும் தற்போது சந்தேகமாக உருவெடுத்திருக்கிறது. முக்கியமான இதுபோன்ற தொடர்களில் திடீரென நிகழும் மரண விபத்துக்கள் என்பது அந்த தொடரையே தடை செய்துவிடவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் அந்த தொடர் தொடங்குவதில் தாமதம் ஏற்படுத்தவாவது வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இது ஒரு சாதாரண தொடரும் கிடையாது. ஐபிஎல் தொடர் கிட்டத்தட்ட ஐசிசி நடத்தும் முக்கியமான உலகக்கோப்பை தொடர்களை விட அதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொடர்தான் இந்த ஐபிஎல் தொடர். ஆகவே இதுபோன்ற ஒரு தொடர் எந்த ஒரு தனிநபர் பிரச்சனைக்காகவும் விபத்துக்காகவும் தடைபடாது என்பதையும் நம்பலாம். மேலும் இந்த பிரச்சனை தான் இப்படியாக விபரீதமாக நடந்துள்ளது என்றால் நம்முடைய சிஎஸ்கே அணியில் மற்றொரு முக்கிய பிரச்சனையும் தற்போது தீவிரமாகி வருகிறது. அது என்னன்னா, சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இந்த முறை யாரை தேர்வு செய்யலாம் என்ற முடிவில் சிஎஸ்கே நிர்வாகம் குழப்பத்தில் இருக்கிறதாம். ஏற்கனவே ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சிஎஸ்கே அணியின் கேப்டன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக பதவியேற்றதற்கு பிறகு இவருடைய ஆட்டத்திறன் என்பது முன்பு போல் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அது குறித்தும் சிஎஸ்கே நிர்வாகம் ஆலோசித்து வருவதாகவும், அந்த ஒரு ஆலோசனையில்தான் ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டன் பதவியிலிருந்து விலக்கி சரியாக விளையாட வைத்தால் கண்டிப்பாக இது ருத்ராஜ் கெய்க்வாட்டின் கிரிக்கெட் எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம். ஏனென்றால் ஐபிஎல் அணிகளில் ருத்ராஜை விட மோசமாக செயல்பட்டு வரும் எத்தனையோ நபர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஆனால் ருத்ராஜுக்குத்தான் இன்னும் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே சிஎஸ்கே அணியில் கேப்டன் பொறுப்போடு ருத்ராஜ் விளையாடும்போது பிரஷர் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் கேப்டன் பொறுப்பு இல்லாமல் விளையாடும்போது இவருடைய தனிநபர் ஆட்டத்தின் மீதுதான் இவருக்கு அதிக கவனம் என்பது இருக்கும். ஆகவே அதுதான் இவருடைய கிரிக்கெட் எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று முடிவெடுத்துதான் இப்போது ருத்ராஜுக்கு பதிலாக இந்த முறை கடைசியாக ஒரு முறை தோனியை இந்த சீசனில் கேப்டனாக விளையாட வைக்கலாமா அல்லது சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து பார்க்கலாமா என்ற விவாதங்களும் நடந்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். தற்போது சிஎஸ்கே பயிற்சியில் ஏற்பட்ட விபரீதம் குறித்தும், அதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் இந்த முறை ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாக தொடரலாமா அல்லது வேறு ஒரு வீரரை கேப்டனாக நியமிக்கலாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.